மற்றும் ஒரு அண்மை செய்தி. பாலியல் வழக்கில் மலையாள நடிகர் சித்திக்குக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். பட வாய்ப்பு தருவதாக கூறி 2016ஆம் ஆண்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சித்திக் மீது பாலியல் வழக்கு பதியப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த புகாரானது பதியப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவில் ஹேமா கமிட்டி தொடர்பான பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் பிரபல மலையாள நடிகர் சித்திக்குக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சித்திக்குக்கு ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கிற்கு தற்போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. மலையாள திரையுலகில் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரபல குணச்சித்திர மற்றும் வில்லன் நடிகராக நடித்து வருபவர் நடிகர் சித்திக். தொடர்ந்து அவர் மலையாள நடிகர் சங்கத்திலும் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்தார். முன்னதாக நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையை தொடர்ந்து துணிச்சலாக பல நடிகைகள் தாங்கள் சந்தித்த பாலியல் தொந்தரவுகள் குறித்து வெளியே பேசி புகார் அளிக்கவும் தொடங்கினர். அந்த வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு திரைப்பட வாய்ப்பு தருவதாக கூறி தன்னை திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டலில் வைத்து பாலியல் ரீதியில் சித்திக் துன்புறுத்தியதாக பெண் ஒருவர் திருவனந்தபுரம் மியூசியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரத்தில் சித்திக் முன்ஜாமீன் கோரி முன்னதாக உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அப்போது சித்திக்கை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் சித்திக்கின் ஜாமீன் மனுவானது இன்று உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த புகாரானது 8 ஆண்டுகளுக்கு முன் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்குக்கும் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கைக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதற்கான முகாந்திரம் இருக்கலாம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி தொடர்ந்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். இதன் மூலம் இன்னும் சில மாதங்களுக்கு சித்திக்கை கைது செய்யும் நடவடிக்கையானது தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.